பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்திலே கொண்டு வந்திருக்கிற நம்முடைய இந்திய தேவ சபையுடையதான முன்னாள் ஓவர்சியர் பிஷப் ஞானதாஸ் ஐயா நம்மத்தில் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த நாட்களிலேயும் நம்மத்திலே கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய இந்திய தேவ சபையின் கடந்த கால வரலாற்றில் தேவ சபையினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாட்களிலும் தேவ சபையின் ஊழியத்தோடு கூட மிக உற்சாகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதான அருமையான கர்த்தருடைய தாசன் நம்மத்தில் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். அடிக்கடி என்னுடையதான பர்சனலான காரியங்கள் கூட, என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் கூட, ஏதாவது ஆலோசனைகள் வேண்டும் என்றால் அருமையான ஐயாவிடத்தில் கேட்பது உண்டு. உண்மையாக நியாயமாய் நேர்த்தியாய் ஒரு பிரைஸ்தல ஒரு மகனை போல நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து செம்மையாய் வழிநடத்துவதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மத்தில் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி மையப்படுத்தும் போது பாஸ்டர் ஞானதாஸ் ஐயா அவர்கள் பிரைஸ்தல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கனத்துக்குரிய சபை போதர் அவர்களையும் பாஸ்டம்மாய் மகளையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உதவி போதகர்களை இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சபையாராகிய உங்கள் அனைவரையும், சிறியோர் பெரியோர் ஆகிய உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மட்டும் கிருபையினாலே காத்த கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய வருகை மட்டும் விசேஷித்த கிருபையினாலே காத்து பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனைப் போல் ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. 2 நாளாகம புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருடங்கள் எருசலேமிலே அரசாண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இருந்த வண்ணமாக நம்முடைய தலைகளை வணங்கி நாம் செபிக்கலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசியா ராஜாவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே ஒரு முன்மாதிரியாக இருக்கிற அந்த ராஜா என்பதை வாசித்த வசனத்திலிருந்து நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்களும் அதை போல காணப்பட எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கரத்தில் எடுத்து உபயோகப்படுத்துவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம், செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அந்த 2 நாளாம் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி கர்த்தருடைய சந்நிதியிலே உடன்படிக்கை பண்ணினான் போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. யோசியா ராஜாவை குறித்து நாம் வாசித்தோம். அதாவது 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணங்களுக்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய தன் மனதாயிருந்தான். அவனை போல் ஒத்த ஒரு ராஜா அதற்கு முன்னாலே எழுமனதும் இல்லை, அதற்கு பின்னாலே தோற எழுமனதும் இல்லை. அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் செய்கிற காரியமெல்லாம் முழு இருதயத்தோடு செய்தான், முழு ஆத்மாவோடு செய்தான், முழு பலத்தோடு செய்தான். அல்லேலூயா. மற்றவங்க சொன்னாங்களே அதனால் செய்யணும், ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவாவது செய்யணும், ஏனோ தானோ என்று செய்யணும், அந்த மாதிரி செய்யலை. அவன் ஆசீர்வதிக்கப்பட காரணம் அதையா. இது யோசியா மட்டுமல்ல, யோசியா ராஜாவுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான். நீங்களும் சரி நானும் சரி யாராக இருந்தாலும் சரி, அவனை போல ஒருத்த ஒரு ராஜா அதுக்கு முன்னால் எழும்பலை, அதுக்கு பின்னால் எழும்பலை. அவ்வளவு ஃபேமஸாக மாறினான், புகழ் பெற்றவனாக மாறினான். காரணம், எதை செய்தாலும் கடமைக்காக செய்யவில்லை. கர்த்தருடைய காரியங்களை எல்லாம் தன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவன் செய்தான். அப்போ அவன் எப்படி செய்தான், இதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே கடமைக்காக செய்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார், ஏனோ தானோ என்று செய்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லது ஒரு புகழுக்காக பெயருக்காக செய்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். எதை செய்தாலும் நீங்களும் சரி நானும் சரி கர்த்தருக்காக முழு இருதயத்தோடு செய்தால், இருதயம் வேற எங்கேயும் சாயக்கூடாது, முழு பலத்தோடு செய்தால், முழு ஆத்மாவோடு செய்தால், ஆத்மா ஒரு இடத்துல அடங்கி இருக்காது, உலகம் பூரா சுற்றும். சபையில் இருக்கிற மாதிரி தான் இருப்போம். உடனே ஞாபகம் வரும், கிச்சனில் குழம்பு சட்டியெல்லாம் மூடி வச்சனா, அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணனா, அங்கங்கெல்லாம் போய் சுற்றிட்டு. ஆகினால இவன் என்ன செய்யனா, ஆத்மாவை சரிப்படுத்தி கர்த்தருக்கு நேராக மாற்றி தேவனுக்கென்று செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அவன் செய்த காரணத்தினால அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எத்தனாவது வயசுல ராஜாவானானா? 8வது வயதிலே ராஜாவானான். பாருங்களேன், 8 வயசுன்னா எவ்வளவுதான் இருக்கும் ஒரு சின்ன பையன் என்ன? 8 வயசுல ஒருத்தனை கர்த்தர் ராஜாவாக ஆக்கினார் என்றால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னு பாருங்க. தேவன் ஒருவனை வயசின் அடிப்படையை பார்த்து தெரிந்து கொள்கிறவர் அல்ல, படிப்பையும் ஞானத்தையும் பார்த்து தெரிந்து கொள்கிறவர் அல்ல, பர்சனாலிட்டி உருவத்தின் தோற்றத்தை பார்த்து தெரிந்து கொள்கிறவர் அல்ல. அப்படி
உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டாரையானால் நாம் இன்னும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்திருக்க மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாவத்திலேயும் அக்கிரமத்திலேயும் அநியாயத்திலேயும் மனபோல ஜீவித்து கொண்ட நம்மை, தகுதியில்லாத நம்மை தெரிந்து கொண்டபடினாலே தான் நீங்கள் இத்தனை பேரும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறீர்கள். நம்முடைய படிப்பையோ சாமர்த்தியத்தையோ நம்முடைய பரிசுத்தத்தையோ பக்தியோ பார்த்து கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொள்ளவில்லை. எங்கேயோ இருந்த நம்மை, எப்படியோ கிடந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்து ஓடி வந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய தெரிந்து கொள்ளுதல் மனுஷனுடைய தெரிந்து கொள்ளுதலை போல அல்ல. 8ஆம் வயசில் யாருமே தெரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியும் அவன் சின்ன பையன்தான், ஆனால் இவன் சாதாரணமான ஆள் கிடையாது, இவனை தெரிந்து கொண்டால் இவன் மூலமாய் பெரிய காரியங்கள் தேசத்தில் இவன் செய்ய முடியும் என்று தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகினால தேவனாகிய கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் விசேஷமானது. தன்னுடைய தேசத்தில் இவன் என்னென்ன காரியங்களெல்லாம் தேசத்தில் செய்தான், அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டபடினால என்னென்ன காரியங்களெல்லாம் செய்தான். நம்மையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை இந்த யோசியா ராஜாவுடைய செயல்பாடுகள் நமக்கு போதிக்கிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆக யோசியா ராஜாவாகிற பொழுது 8 வயது. எத்தனை வருஷம் எருசலேமை ஆளுகை செய்தானாம்? எத்தனை வருஷம்? 31 வருஷம் ஆளுகை செய்தானாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. குடும்பஸ்தர்கள் இருக்கிறீர்கள், ஒரு குடும்பத்தை நடத்துகிறதே எவ்வளோ கஷ்டம் இருக்குது. பிள்ளைகளை சமாளிக்கிறது, பெரியவங்களை சமாளிக்கிறது, வாலிபர்களை சமாளிக்கிறது, படிக்க வைக்கிறது, மற்ற காரியங்களை செய்கிறது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது. ஒரு குடும்பத்தை சமாளிக்க, அதே சமயத்தில் ஒரு ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது எத்தனையோ குடும்பங்கள், கோத்திரங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரதிகூலங்கள் இருக்கிறது. இந்த யோசியா ராஜா எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்தான், சரியாக செய்தான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, இன்னொரு ராஜா இருக்கிறாரு உசியா. அவன் பேர் என்னது? உசியா. அவனை குறித்து நாம் படிக்கும் பொழுது அவனுடைய தன்மைகள் வேறு, இவருடைய தன்மைகள் வேறு. அவன் தாழ்மையாயிருந்த காலத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தினார், டாப்பில் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். உசியா டாப்பில் அவன் வந்த பிறகு கோட்டை கூத்தளங்கள் எல்லாம் கட்டுகிறான், தனக்காக என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்கிறான். செய்த பிறகு அவனுக்குள்ளே ஒரு பெருமை வந்துச்சு, மேட்டிமை வந்துச்சு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார். எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து சாதகமாக முடிந்த பிறகு ஆசாரியனை அற்பமாக நினைக்க ஆரம்பிச்சான். ஆசாரியன் யாரு? இப்போ சபை போதகர். ஆசாரியரை அற்பமாக நினைக்க ஆரம்பிச்சான். தூபம் காட்டுகிறது, மற்ற காரியங்கள்லாம் செய்கிறது ஆசாரியனுடைய வேலை.
ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை இவன் செய்ய ஆரம்பிக்கிறான். இப்போ வாசிக்க வேண்டாம், இவன் செய்ய ஆரம்பிக்கிறான். இவன் செய்கிறது மட்டும் இல்லை, ஆசாரியனை முறைச்சு பார்த்தானா. ஊழியக்காரன பாஸ்டர் என்ன செய்தானா, முறைச்சு பார்த்தானா. தயவு செய்து நீங்கள் யாரையும் உங்கள் பாஸ்டர் மாதிரி முறைச்சு பார்க்காதீங்க. முறைச்சு பார்த்தானா, அவ்வளோதான். அந்த செகண்ட்லேயே அவனுக்கு நெற்றியில் ஒரு குஷ்டரோகம் ஆரம்பிச்சு. அந்த நாட்களில் இன்னைக்கு குஷ்டரோகிகள் எல்லாம் வச்சு பார்க்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அந்த நாட்களில் குஷ்டரோகின்னா ஒதுக்கிடுவாங்க. மனுஷனானாலும் ஒதுக்குவாங்க, ராஜாவானாலும் ஒதுக்குவாங்க. மக்களோடு சேர்க்க மாட்டாங்க, வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. பிறகு அவனை ஒரு ரூமில் அடைச்சி போட்டாங்க. ராஜாவினுடைய கெதி இப்போ எங்கே போச்சு? ரூமில் அடைச்சி போட்டாங்க. அந்த சரீரம் பூரா குஷ்டரோகமாக ஆகி அவன் புழுத்து அங்கேயே செத்து போனான். தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற, தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்புகிற, ஆசாரியனுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த காரியம் தேவன் பார்த்து சகிக்க மாட்டார். அது உசியா, இது யோசியா. அவனுக்கும் இவனுக்கும் கேரக்டரில் 100க்கு 100 வித்தியாசம் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 8வது வயதில் அவன் ராஜ்யபாரத்தை பொறுப்படுத்தி 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய ஆட்சியின் சிறப்பு அம்சங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த 2 நாளாகம புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். அதாவது அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தாவீது தேவனுக்கு பயந்து எப்படி நடந்தானோ அதே போல வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் தாவீது நடந்தது போல நடந்தான். கர்த்தருடைய வழிகளிலே செம்மையாய் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்கள் மேல் ஒரு விசேஷத்தை கரிசனை வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கையின் பிரயாசங்களை, செய்கைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய தெரிந்து கொள்ள, தாவீதை எப்படி தெரிந்து கொண்டார் தேவன்? ஈசாயினுடைய மகன், 8வது மகன், வீட்டில் செல்லப்பிள்ளையாக வளர வேண்டியவன். ஆடு மேய்க்கிறதுக்கு மூத்தவங்க 7 பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வீட்டில் வச்சுட்டு இவனை காட்டில் அனுப்புகிறாங்க. நீ ஆடு மேய்க்க போ, உன்னை சிங்கம் சாப்பிடுதோ கரடி சாப்பிடுதோ பிரச்சனை இல்லை எங்களுக்கு, நீ ஆடு மேய்க்க போ. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், கர்த்தரால் நேசிக்கப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உலக மக்கள் உங்களை நேசிக்காமல் வெறுக்கலாம், ஒதுக்கலாம். உங்கள் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. மற்ற யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகம புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்திலே தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். ராஜ்யபாரம் பொறுப்படுத்தது எத்தனாவது வருஷம்? எத்தனாவது வயதுல? 8வது வயதுல. இப்ப ராஜ்யபாரம் பொறுப்படுத்து 8ஆம் வருஷம். அப்ப இவனுக்கு வயசு எத்தனை? 16. 16வது வயசு. இது ஒரு பொல்லாத வயசு. நீங்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. 16 வயசுல வாலிபர்லாம் இருக்குங்க, ரொம்ப நல்லவங்க. வாலிபம் மாயை, மாயை, உலகம் மாயை. வாலிபனே, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகர்த்தரை என்ன செய்? நினை. நீங்க எல்லாம் நல்லவங்கன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தா வாலிபர்கள் அனைவரும் கெட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். தேவனை தேடுகிறதுக்கு பதிலாக வாலிபர்கள் பாய்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை தேடுகிறார், கேர்ள்ஸ் பாய் ஃப்ரெண்டை தேடுகிறார்கள். யாரை தேட வேண்டிய சமயம்? தேவனை தேட வேண்டிய சமயம். கேர்ள் ஃப்ரெண்டையும் பாய் ஃப்ரெண்டையும் தேடுகிறார்கள். ஒரு பொண்ணு 2 பேருக்கு 3 பேருக்கு வாக்கு கொடுக்க ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவேன். காதல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தூக்கு போட்டு சாகுறாங்க. பேப்பர்ல எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? தற்கொலை. பொண்ணும் அப்படிதான், பையனும் அப்படிதான். அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, யோசியாவை கர்த்தர் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்த காரணம், தன்னுடைய வாலிப வயதில் யாரை தேட ஆரம்பிச்சானா? சத்தமா, தேவனை தேட ஆரம்பிச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அவர்களை கர்த்தர் ஆச்சரியமாய் வழிநடத்துவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இந்த வாலிபர்களைத்தான் பிசாசு தேடுகிறான். உலகத்தின் ஆசை இச்சைகளையும் மற்ற காரியங்களெல்லாம் அவர்களுக்கு காண்பித்து அவர்களை எப்படியாவது பாவத்திலே விழத்தள்ளி அவர்களை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போகணும்னு முழு முயற்சியாய் வேலை செய்கிறவன் யாரு? பிசாசு. ஆகினால் வாலிப தங்கச்சிமார்கள், தம்பிமார்கள், பிசாசமானவன் நயமான காரியங்களை காட்டும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக தோன்றலாம். எல்லாவற்றையும் மேலே ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பாவுக்கு கண்ணை மறைக்கலாம், அம்மாவுக்கு கண்ணை மறைக்கலாம். ஆண்டவருடைய கண்களை என்ன செய்ய முடியாது? மறைக்கவே முடியாது. அப்பாவிடத்திலே அம்மாவிடத்திலே பொய் சொல்லலாம், ஆண்டவரிடத்திலே பொய் சொல்லவே முடியாது. எல்லாவற்றையும் அவர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீ உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகர்த்தரை நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமில்லாதவைகள் அல்ல என்று சொல்லுகிற வருஷங்கள் சேராதற்கு முன்னும் உன் சிருஷ்டிகர்த்தரை நினை. வயசான பிறகு அது பிரியமில்லை, இது பிரியமில்லைன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு காரியம் எதுவானாலும் சரி. ஆனால் இந்த வாலிப பிராயத்திலே நாம் சிருஷ்டிகர்த்தரை நினைப்போமே, ஆனால் இக்கட்டான சூழ்நிலைகளிலே, நெருக்கமான சூழ்நிலைகளிலே எது எப்படி வந்தாலும் சரி,
தேவனை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல உங்களையும் என்னையும் அவர் சுமந்து கொண்டு போவார். தீமைகளுக்கு, ஆபத்துகளுக்கு, மரணக்கண்ணிகளுக்கு விலக்கி காப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது ஒன்று நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஒரு நாளாகமம் 16:13. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத எதுவும் நினைவுக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த நாள் வரையிலும், இந்த நேரம் வரையிலும் நம்மை நடத்தினாரே, அற்புதங்களை செய்தாரே, அதிசயங்களை செய்தாரே, அதை மட்டும்தான் நாம் நினைவு கூற வேண்டும். அதெல்லாம் நினைவில் இருந்தால் வேற பக்க வழியாக உள்ள உலகத்தின் காரியங்கள் நம்முடைய நினைப்புக்குள்ளே என்ன செய்யாது? சாத்தான் கொண்டு வருகிற எந்த தீமைகளும் நம்முடைய நினைப்புக்குள்ளே என்ன செய்யாது? வரவே செய்யாது என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தரை தேடுவருடைய இருதயம் மகிழ்வதாக என்று அங்கே வாசிக்கும். கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் என்ன செய்யுமா? மகிழும், சந்தோஷமாயிருக்கும், வாழ்க்கையை வெற்றியாய் காணப்படும். 11ஆம் வசனத்திலே கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நம்முடைய நாட்டமும் நம்முடைய தேடுதலும் இதுவாய் இருக்குமேயானால் பிசாசானவன் வேறு திசையிலே திருப்பவே முடியாது என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதா இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள் இவைகளெல்லாம் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷம், இவனுக்கு 16 வயது, தேவனை தேட ஆரம்பிச்சான். ராஜ்யபாரத்தின் 12ஆம் வருஷம் எத்தனை வயசு? 20 வயசு. ஏன் ராஜ்யபாரம் பொறுப்படுத்து 12 வருஷம், 12 8 20. இந்த 20வது வயசுல தேசத்தை சுத்திகரிக்க ஆரம்பிச்சான். தேவனை தேடினான், தன்னை சுத்திகரிக்க முடியாத முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறான். இப்போ பார்க்குறான், தேசத்தை சுற்றுமுற்றும் பார்க்குறான். எங்கே பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை, விக்கிரக தோப்பு, அசுத்தங்கள், மேடைகள் எல்லாம் பார்க்குறான். இந்த அருவருப்புகளை பார்த்து இவனுக்கு சகிக்க முடியல. எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணுகிறான், உடைத்து தகர்த்து தாறுமாறாக்கி ஒன்றுமில்லாமல் போகிறான். யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். தேவனை தேடினான், தேசத்தை பார்க்கிறான், அருவருப்பு. தேவனை தேடினான், தேசத்தை பார்த்தான். என்றால் தேவனை தேடின பிறகு நம்ம பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள், அசுசிகள், மேடைகள், தோப்புகள், விக்கிரகங்கள்,
தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ அத்தனை நிர்மூலமாக்கி அழித்து ஒன்றுமில்லாமலாக்கி அவன் தேசத்தை சுத்திகரிச்சான். நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டும். அல்லேலூயா. தயவு தாட்சண்யம் பண்ணல. முதல்ல வாசித்தோம், அவன் எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, ஏதோ ஏனோ என்னன்னு தொட்டு வைக்கிறதில்லை, செய்ததை சரியா செய்கிறான். ஆகினாலே தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக 16ஆம் வயசிலிருந்து 20ஆவது வயசு வரை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, துணிச்சல் உண்டாகிற ஒரு வயது. துணிச்சல், வைராக்கியம், பயமே கிடையாது. எது வேணுமானாலும் செய்வாங்க. இந்த யோசியா ஏதோ காரியங்களை துணிச்சலோடு செய்திருக்கலாம், அப்படி செய்யலை. தன் தேசத்தை சுத்திகரித்தான், தன்னை சுத்திகரித்தான். அதை எப்படி சுத்திகரித்தான்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. உலகத்துக்கோ பிசாசுக்கோ ஒரு இம்மி கூட அவன் என்ன செய்யலை, விட்டு வைக்கல. கர்த்தருக்காக செய்ததை முழு இருதயத்தோடு செய்தான் என்று அங்கே வாசிக்கிறோம். மேடைகள், விக்கிரக தோப்புகள், தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரகாரான அனைத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி தேசத்தை பரிசுத்தப்படுத்தினான் என்றால் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அர்த்தம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ராஜாவானா ஆகிட்டோன்னா அவன் தன்னை முதல்ல சுத்திகரித்தான், தேசத்தை சுத்திகரித்தான். நம்ம தேசத்தை சுத்திகரிக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நம்மை சுத்திகரிச்சுட்டு தேசத்தில் சுத்திகரிப்பு இல்லாமல் மக்கள் இருக்காங்களே, அவங்க மேலே ஒரு பாரம், கவலை, கண்ணீர் நமக்கு நிச்சயமாக வேண்டும். நம்ம கிளவு போவதை நான் பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எட்டாம் வசனத்தை வாசியுங்கள். அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு, தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு, அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே, ராஜ்யபாரத்தின் 12ஆம் வருஷத்திலே, அதாவது ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே, இல்லையா, வருஷத்திலே அத்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகரத் தலைவனாகிய மாசேயாவையும் யோவகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான். போதும். இப்போ தேசத்தை சுற்றிலும் பரிசுத்தப்படுத்திட்டான். இப்போ எங்க போறான்? ஆலயம் பழுதடைஞ்சு கிடக்குது. ஆலயத்தை பழுது பார்க்கும்படியாக தன்னோடு சில நபர்களை சேர்த்துக் கொள்ளுகிறான். நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா சொல்லுவோமா? 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிடத்திலே வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பான். நீங்களே அந்த ஆலயம். யோசியா ஒரு ராஜா, ஆலயத்தை பழுது பார்க்கிறான். நீங்களும் நானும் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். சரி, அவ்விதமாய் நாம் பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க.
அவர்கள் பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவின் இடத்தில் வந்து வாசற்படியை காக்கிற லேவியர் மனாசேயிலும் எப்ராயிமிலும் இஸ்ரவேலின் மீதியானவர்கள் எல்லாரிலும் கையிலும் யூதா பென்யமீன் எங்கும் சேர்த்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவித்து வேலையை செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரரானவர்களின் கையில் அதை கொடுத்தார்கள். சரி, ஆலயத்தை விசாரிப்புக்காரர்களுக்கு விசாரிக்கும்படியாக ஆட்களை நியமிக்கிறான், ஆலயத்தை சுத்திகரிக்கிறான். இனிமேல் இதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள், செய்யுங்கள், செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள் என்று அந்த பணங்களை அவங்களுடைய கையில் கொடுக்கிறான். 14ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும் பொழுது பாலடைந்து, அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகம் ஆலயத்துக்குள்ளே கிடக்குது, அது வெளியே தெரியல. அப்படின்னா ஆலயத்துக்குள்ளே புதைஞ்சு கிடக்குன்னா மண்ணை தோண்டி புதைக்கலை. அந்த நாளில் இதெல்லாம் பத்திரமா வச்சுருந்தாங்க. பிறகு ஆராதனை இல்லை, ஒன்றும் இல்லை, ஆலயத்தை பாலடைஞ்சு கிடக்குது. இப்போ எங்கேயோ தட்ட வேண்டிய குப்பை கூலங்கள் எல்லாம் ஆலயத்தை தட்டுறாங்க. குப்பை கூலங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அடியில் கிடக்கு. பழுது பார்க்கும் பொழுதுதான் புதைந்து கிடக்கிறதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆலயத்தை சுத்திகரிக்கும் பொழுதுதான் மறைந்து கிடக்கிறவைகளை நாம் கண்டுகொள்ள முடியும். நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட சமயத்தில், அபிஷேகம் பெற்ற சமயத்தில் எத்தனையோ விசேஷித்த கிருபைகள், வரங்கள் உங்களுக்கும் எனக்கும் இருந்துச்சல்லவா? அந்த நாட்களில் எத்தனையோ அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் மூலமாய் நடந்ததல்லவா? இந்த நாட்களில் அந்த அதிசயங்களை காணோம், அற்புதங்களை காணோம், அந்த கிருபைகளை, வரங்களை காணோம். இப்போ உலகம், மாம்சம், மற்ற காரியங்களிலே அது புதைஞ்சு போச்சு. இன்றையிலிருந்து ஒரு புதிய தீர்மானத்தை பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற நாளில் எப்படி அக்னியாக ஃபயராக இருந்தீங்க. இப்போ ஒன்றுமே இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறீங்க. நீங்கள் உங்களையே நினச்சி பார்க்கும்போது, ஆமாம், அன்னைக்கு கை வைக்கிறதுக்கு முன்னால் பிசாசு ஓடும், சொல்லுறதுக்கு முன்னால் வியாதி ஓடும், இன்னைக்கு ஒன்றும் இல்லையே, அப்படியே உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். எந்த கிருபைகள், வரங்கள் எங்கே புதைந்து கிடக்கிறதோ அதை நீங்கள் கண்டுபிடித்து நீங்கள் அதை எடுத்து, இந்த கிருபையின் காலத்தில் இயேசு கிறிஸ்து வருகிற நாட்கள் நெருங்கி வருகிறது. இந்த கிருபையின் காலத்திலே நாம் அதை புதுப்பித்து மறுபடியும் ஆரம்பத்தில் இருந்த அந்த வைராக்கியம், வல்லமை, அக்கினி ஜுவாலை போல இருந்தோமே, அந்த நிலைமையில நீங்கள் நான் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். யோசியா அதை செய்கிறான். தேசத்தை சுத்திகரிக்கிறான், தன்னை சுத்திகரிக்கிறான், தேவாலயத்தை சுத்திகரிக்கிறான், வேண்டாதவைகளெல்லாம் முற்றிலுமாய் இல்லாமலாக்கி போடுகிறான், சுட்டரிக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகம புத்தகத்திலே 34ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆசாரியனாகிய இல்க்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். ஆமா, சாப்பான் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை
ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கிறான். அடுத்த வசனம். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்ட பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சாப்பான் மூலமாக நியாயப்பிரமாணத்தை வாசிக்க கேட்கிறான். ஐயோ, நியாயப்பிரமாணத்தில் இப்படிப்படலாம் இருக்கு, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே, இவ்வளவு மோசக்காரனா இருக்கிறேனே. அவனுக்கு உள்ளம் உடையுதையா, நொறுங்குதையா. தன்னை குறித்த வேதனை தாங்க முடியாமல் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, இதையா சரியான மனம் திரும்புதல்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரியான உணர்த்தப்படுதல். அந்த காலத்தில் கோபம் தாங்க முடியாமல் இருந்தால் ராஜாக்கள் வஸ்திரத்தை கிழிப்பார்கள். தாழ்த்தப்படுகிறவர்கள் என்னை எப்படி அற்பமாக நினைக்கிறாங்களேன்னு என்ன செய்வாங்க? வஸ்திரத்தை கிழிப்பாங்க. அதாவது வஸ்திரத்தை கிழிக்கிறதுனா தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தன்மையை காட்டுது. நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, என் வாழ்க்கையிலே அது ஒண்ணுமே இல்லையே, இவ்வளவு மோசக்காரனா இருக்கிறேனே, ஐயோ நான் பாவி என்று சொல்லி தன் வஸ்திரத்தை என்ன செய்கிறான்? அவன் கிழித்தான் என்று பார்க்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை என பார்க்கறது இல்லை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 31ஆம் வசனத்தில், நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அடுத்த மங்களை நிதானிக்க வேண்டாம், நம்மை நாமே நிதானிப்போம். வேதாத்தான் சொல்லுது. சாக்ரட்டி சத்துவனானி என்ன சொல்லுகிறார்? உன்னையே நீ ஆராய்ந்து பார். அடுத்தவனை ஆராயாத, உன்னையே நீ ஆராய்ந்து பார் என்று சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிங்க. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம், இந்த வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியேயும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியினால், நம்முடைய பிதாக்கள் அந்த நாளிலே கை கொள்ளாதபடியினாலே நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரமம் பெரியது என்றார். போதும், நம்மேல கர்த்தருடைய உக்கிரம் பெரியது. பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை சுமரும். வேதம் சொல்லுது. பெரியவர்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம், முன்னோர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கல, ஆகையினால் அந்த பாவம் நம்மேல் மூண்டது என்று சொல்லி மனசாபத்தோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மனம் திரும்புகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மூப்பரை எல்லாம் அழைப்பித்து கூடி வரச் செய்து, ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனார்கள். சரி, 30ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகவும் 34:30. ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனார்கள். சரி, ராஜா அடுத்து என்ன செய்யறான்? நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, நான் மட்டும் சுத்திகரிக்கப்பட்ட போதாது, எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்க்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்த்து அவர்களுக்கு முன்னால் நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வைத்து, நியாயப்பிரமாணத்துக்கு ஒப்பு கொடுக்க வைத்து,
எல்லாரையும் தேவாலயத்துக்கு கூட்டிக்கிட்டு போகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதையா நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஊழியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் அது செய்தாச்சுன்னா 4 வாரத்துக்குள்ளே இன்றைக்கி நடக்கிற 2 ஆராதனை 4 ஆராதனையாக மாறிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இடம் எல்லாம் பார்த்தா எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறான். எல்லாருக்கும் நியாயப்பிரமாணத்தை பற்றி விளக்கி சொல்லுகிறான். எல்லாரையும் நியாயப்பிரமாணத்துக்கு ஒப்பு கொடுக்க வைக்கிறான். இவன் ஆலயத்துக்கு போகிறான். ஜனங்களையும் தேவனுடைய ஆலயத்தில் கூட்டி சேர்க்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாக 34ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி. ஆமா, ராஜா உடன்படிக்கை பண்ணினாங்க. எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. சமயம் இல்லாத நான் சீக்கிரம் போறேன். 32ஆம் வசனத்தை வாசிங்க. எருசலேமிலும் பென்யமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். ஆமா, யாவரையும் கூட்டி சேர்த்து அதற்கு உட்பட பண்ணான். அர்த்தம் என்ன? தான் உடன்படிக்கை பண்ணினான். நீங்கள் என்ன செய்யுங்க? நான் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நான் ஆண்டவருக்கு சாட்சியாக மாற போகிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க? அப்படி செய்யுங்கன்னா அவங்கள உட்பட பண்ணினான் என்று வாசிக்கிறோம். நான் உண்மையான ஊழியத்தை, ஒரு ராஜா செய்கிற ஊழியத்தை நம்ம சொல்லலாம், எனக்கு அந்த வேலை இந்த வேலை அந்த வேலை டைமே இல்லையே. ஒரு ராஜாவுக்கு டைம் கிடைச்சது, நமக்கு டைம் இல்லையே. ராஜாவுக்கு எத்தனையோ பிரச்சனைகள், ஆனாலும் அவனுக்கு மேல் இருந்த ஒரு ஆத்தும பாரம் அவனை சும்மா இருக்க விடவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. 33ஆம் வசனத்தை வாசிங்க. யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி, எல்லா அருவருப்புகளையும் அகற்றி, இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். எல்லாரையும் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படியாக செய்தான். யோசியா செய்ததை நம்ம இந்த வாரத்தில் செய்து பார்ப்போமே. சுற்றிலும் இருக்க எல்லா மக்களும் சபைக்கு வந்துடுவாங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை, வரங்களை கொடுப்பார். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மக்களை அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஏற்கனவே வாசித்த வசனம் தான் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்படியாக எல்லாம் முழு இருதயத்தோடு அவன் செய்தபடினாலே, முழு பலத்தோடு அவன் செய்தபடினாலே, முழு ஆத்மாவோடும் அவன் செய்தபடினாலே அவனை போல ஒத்த ஒரு ராஜா அதுக்கு முன்னாலே எழும்பினதில்லை, அதுக்கு பின்னாலேயும் எழும்பினதில்லை. அவனை மிஞ்சுகிறதுக்கு யாரும் கிடையாது. யாவரும் இருந்த இடத்துல கண்களை மூடி ஒரு புதிய தீர்மானம் எடுப்போம். உங்களை மிஞ்சுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் உங்களை முழுசுமாய் ஒப்பு கொடுக்கிறீங்களோ, உங்களை ஆராய்ந்து பாருங்கள். யோசியா தன்னை ஆராய்ந்து பார்த்தான். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தன்னை சுத்திகரித்தான்.
முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேசத்தை சுற்றி பார்க்கிறான். அருவருப்புகளை பார்க்கிறான். அவனால தாங்க முடியல. தேசத்தை சுத்திகரிக்க ஆரம்பிச்சான். சபையை பார்க்கிறான், பாலனது கிடக்குது. சபையை சுத்திகரிக்க ஆரம்பிச்சான். எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால மறந்து கிடந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டெடுக்கப்பட்டது. சகோதரனே, சகோதரியே, உன் இருதயத்துக்குள்ளே மறைந்து கிடக்கிற விலையேறப்பட்ட பொக்கிஷங்களை நீ கண்டெடுக்க முடியும். மறைந்து கிடக்கிற கிருபைகளை, வரங்களை நீ திரும்பி பார்க்க முடியும். உன் வாழ்க்கையில நீ அதை புதுப்பிக்க முடியும். உன்னை கர்த்தருக்கு முற்றிலுமாய் ஒப்புக்கொடுக்க முடியும். அப்படி நீ செய்யும் பொழுது உன்னாலே அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, ஐயோ, நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, நான் எவ்வளவு கொடிய பாவியா இருக்கிறேன். வசனத்தை கிழிக்கிறான். நம்முடைய உள்ளம் உடையும். நம்முடைய இருதயம் நொறுங்கும். மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுப்போம் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. நான் மட்டும் ஆலயம் போனால் போதாது. அடுத்த தீர்மானம். நான் மட்டும் பரலோகம் போனால் போதாது. மக்களெல்லாம் கூட்டி சேர்க்கிறான். நியாயப்பிரமாணத்திலுள்ள முக்கிய காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறான். மக்களை நம்ப வைக்கிறான், புரிய வைக்கிறான். நான் தேவாலயத்துக்கு போறேன், நீங்களும் என்னோடு சேர்ந்து வாங்க. தேவாலயத்திலே அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறான். அத்தனை பேரும், இவன் சாட்சி மட்டுமல்ல, அத்தனை பேரும் ஆண்டவருக்கு வைராக்கியமான சாட்சிகளாய் மாற காரணமாயிருக்கிறான். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த சபையில உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து செபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படி போட்டு நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிப்போம். யோசியா ராஜா 8 வயதாய் இருக்கையில் ராஜ்யபாரம் அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. ராஜாவாய் மாற்றப்பட்டார். 31 வருஷம் அவர் அரசாண்ட வேளையில் தன் சிறு வயதிலிருந்து, வாலிப வயதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையின் பாதையில் கர்த்தருக்காய் பிரயோஜனமுள்ள ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்டு ஒரு பிரயோஜனமுள்ள ராஜாவாக இருந்தார். தனக்கு மாத்திரமல்ல, ஓ பிரைஸ் தி லார்ட், தன் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, தன் தேசத்திற்கு மாத்திரமல்ல, ஆலயத்திற்கு மாத்திரமல்ல, எவ்விடத்திலும் செம்மையானதை தன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடும் அவர் செய்தவராயிருந்தார். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நம்மை ஒன்று ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிற இடத்துல நான் எவ்வளவு தேவனுக்கு முன்பாய் உண்மையாக இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கிறேனா? ஓ, பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனா? இல்லை ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறேனா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், ஓ பிரைஸ் தி லார்ட் காணப்பட கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில கடந்து வர சிறு வயதிலிருந்து கர்த்தருக்கு முன்பாக ஒரு சாட்சி உள்ள மனுஷனாய், ஓ தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில், தனக்கு கொடுக்கப்பட்டதான வேலையில மிக உண்மையாய் காணப்பட்டான் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு தீர்மானத்தோடு, ஹல்லேலூயா. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன்.
நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினார். என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தா நீர் காத்திடும். மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க விடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினம் தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் ஒன்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாடலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு. யோசியா ராஜாவின் வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாயிருந்தது. யோசியா ராஜாவின் வாழ்க்கை ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாயிருந்தது. யோசியா ராஜாவின் வாழ்க்கை ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாயிருந்தது. ஓ, வசனத்தை கேட்கும்போது, வசனத்தை வாசிப்பதை கேட்கும்போது, ஓ நியாயப்பிரமாணத்தில் இப்படியா இருக்கிறதே என்று சொல்லி வஸ்திரத்தை கிழித்து ஓ தன்னை அர்ப்பணித்ததான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம், நன்மைகளை எதிர்பார்க்கிறோம். ஓ பிரைஸ் தி லார்ட், பெரிய நிலைமையிலே நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நாம் அதிகமாய் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் தற்காத்து கொள்வார். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத, தேவன் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே என்றால், உசியா ராஜாவை போல ஆண்டவருக்கு பிரியமற்ற செயல்களை நாம் செய்து கொண்டிருப்போமே என்றால், ஆண்டவரே என்னை ஒரு விசை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமற்ற எல்லா காரியங்களையும் என்னை விட்டு மாற்றி ஆண்டவரே. ஒரு யோசியா ராஜா 8 வயதில் ஓ ராஜ்ய பாரத்திலே கடந்து வந்த நாள் முதல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய், தன் தாவீதின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நடந்து கொண்டது போல, ஓ அவரை சேவித்தது போல ஒவ்வொருவரும் சேவிக்கத்தக்கதாய் பரலோகத்தின் தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. 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 தேவ சமூகத்திலே தாழ்த்துவோமா, தேவ சமூகத்திலே சமர்ப்பிப்போமா. கேட்ட வார்த்தைகள் ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் இந்த வேளையிலே கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எனக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். நான் சிறு வயதிலே பரிசுத்தமா இருக்கணும்ப்பா. வாலிப வயது ஆகும்போது ஓ ஸ்தோத்திரம், அங்கு இங்கு என்று திரிந்து நான் ஓடாதபடிக்கு ஓ சிருஷ்டிகராகிய தேவனையே நான் தேடும்படியாய், சிருஷ்டிகராகிய தேவனையே நான் தெரிந்து கொள்ளும்படியாய்
சிருஷ்டிகராகிய தேவனையே நான் சிந்திக்கும்படியாய், சிருஷ்டிகராகிய தேவனுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கும்படியாய் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம் தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம், சமர்ப்பிப்போம். கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்வீராக. எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையில் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசியா ராஜாவுடைய வாழ்க்கை ஆண்டவரே 8 வயதில் அரசாண்ட நாள் முதல் ஆண்டவரே 31 வருஷம் ஆண்டவரே இஸ்ரவேலை அரசாண்டதான நாட்களிலே கர்த்தர் தம்முடைய மகனோடு கூட இருந்து, ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் நடத்துவதற்கு ஆண்டவரே யோசியா ராஜாவுடைய வாழ்க்கை எவ்வளவு நல்ல ஒரு காரணமாய் இருந்தது என்பதை நாங்கள் வேத வசனத்தின் வாயிலாய் பார்க்கிறோமே. அதே போல இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாய் வாழும்படியாய் எங்களை தேவனுக்கு முன்பாய் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஓ உலகத்திற்கு நேராய், உலகத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, உண்மையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையாய் ஒவ்வொருவரும் வாழ பரலோகத்தின் தேவன் உதவி செய்வீராக ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், வாலிபர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பெரியவர்கள் முதியவர்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ பிரயோஜனப்படுத்தும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மட்டுமல்லாமல் கடந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து அருமையான ஐயாவை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை நிறைவாய் தந்து இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கர்த்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்ய முதல் ஆராதனையிலே மகிமைப்பட்ட எங்கள் ஆண்டவர் 2வது ஆராதனையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய சாயங்காலம் இருக்கிற ஹிந்தி ஆராதனையையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, ஆமென். நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு இருப்போம். அருமையான ஐயா அவர்கள் வந்து ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. பிரைஸ் பார். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும், போதர் குடும்பத்தோடும் உதவி போதருடைய குடும்பத்தோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். நம்ம ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடன் சொல்லுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. பிரைஸ்.